வணக்கம். இது உங்கள் சேனல். இந்த சேனலை பிடிச்சிருந்தவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். முதலில் இன்று நாள் பற்றி பார்க்கலாம். குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 21/1/2025 தேய்பிறை சப்தமி திதி மாலை 12:43 வரை சித்திரை நட்சத்திரம். சித்த யோகம் இன்று சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை, மாலை 7 8 வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:35. சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு. ராசி மீனராசி. சந்திரன் துலாத்திற்கு செல்கிறார். ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய நாள் சந்திரன் 7லும் ராசிநாதன் செவ்வாய் 3லும் வக்ரகதியில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் காரிய சித்தி உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமான அனுகூலமான பலன்களை காணலாம். கிணற்றில் கிடந்த கல்லாக இருந்த சில காரியங்கள் காரிய சித்தி உண்டாகும். அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும். வட்டிக்கு வாங்கி வட்டியை மட்டுமே கட்டி கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து மீளும் வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். துணையின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியடையும். பணியில் இருப்பவர்கள் பலன்களை பெறுவார்கள். இன்று சீனிவாச பெருமாளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10லும் சந்திரன் 6லும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நற்பலன்களை வழங்குகிறார்கள். உங்கள் பொருளாதார நிலை திருப்திகரமானதாக அமையும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். செய்யும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உதவுவார்கள். மனைவியின் மூலம் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் தங்கள் கடமையை திறம்பட செய்து பெயரெடுப்பார்கள். உல்லாச வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி கற்பவர்கள் பயன்பெறும் காரியங்கள் நடைபெறும். தொழில் வியாபாரம் லாபம் தரும். இன்று சிவகாமி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மீனராசி. இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்தில் சந்திரன் 5ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷம் ஏற்படும். புண்ணிய காரியங்களை பயணங்கள் போன்றவை ஏற்படலாம். தேகத்திடம் பொழிவு பெறும். பிறரை கவரும் கவர்ச்சி உண்டாகும். பூமி பூஜை வீடுகள் மூலமாக லாபம் உண்டாகும். துணையுடனான உறவில் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் உங்களிடமிருந்து முரண்படுவார்கள். சிறிய குழந்தைகளின் உடல்நிலை அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். காதலன் காதலி இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாப உறவு அதிகரிக்கும். பணியில் இருப்பவர்கள் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. பெரியவர்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று நீங்கள் காளகஸ்தி சிவபெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கடகராசி. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 4ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்களுக்கு உங்கள் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். மற்றவர்களுடன் பேசும்போது கவனமுடன் பேசுங்கள். இன்று கவனமுடனும் சிரத்தையுடனும் உங்கள் வேலைகளை செய்வது நல்லது. உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். நல்ல செய்திகளை கேட்பீர்கள். குழந்தைகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். கல்வி கற்பவர்கள் தங்கள் உழைப்பை சற்று கூடுதலாக்க வேண்டியிருக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும். இன்று நீங்கள் பைரவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்ம ராசி.
இன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் சூரியன் 6லும் சந்திரன் 3லும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது. நீங்கள் இன்று செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும். நிதிநிலை சிறப்பாக இருக்கும். வருவாய் அதிகரிக்கும். ஆரோக்கியம் முழுமையானதாக இருக்கும். உங்கள் தைரியம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் ஜெயமாகும். குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும். தொழிலில் லாபகரமாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வமும் அக்கறையும் காட்டி முன்னேறுவார்கள். அரசு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கன்னிராசி, உங்கள் ராசிநாதன் புதன் 5லும் சந்திரன் 2லும் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை இன்று பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் நிலவ விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரத்து குறையும். தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சோம்பேறித்தனம் அதிகமாகி செய்ய வேண்டிய காரியங்களை கூட செய்யாமல் விட்டு விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். செயல்களில் தடுமாற்றம் நிலை விலகி புதிய முயற்சிகளில் இறங்குவீர்கள். வியாபாரம் தொழில் லாபமாக நடைபெறும். உத்தியோக முயற்சிகள் சாதகமாகும். இன்று நீங்கள் ஜலகண்டேஸ்வரரை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்திலும் சந்திரன் உங்கள் ராசியிலேயும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த நாளில் உங்களுக்கு பல வகையிலும் பணவரத்து உண்டாகும். பகைவர்கள் விலகுவார்கள். பிறர் மேல் இரக்கம் கொள்வீர்கள். தான தர்மம் செய்வீர்கள். குடும்ப சுகம் பூரணமாக கிடைக்கும். மனதில் இருந்த சங்கடங்கள் கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்டமான திருப்பங்கள் ஏற்படும். புதிய பதவி மரியாதை அந்தஸ்து உயரும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். பெரிய மனிதன் என்ற பெயர் ஏற்படும். இந்த நாள் மிக நல்ல நாளாகவே அமைகிறது. நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு இன்று நன்றி செலுத்துங்கள். விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 7ல் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ல் அமர்ந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும். செய்கின்ற காரியங்கள் மந்தமாக சுறுசுறுப்பின்றியும் நடைபெறும். உடல்நிலை சிறு தொந்தரவுகளை சந்திக்கலாம். மனதிலும் உடலிலும் சோர்வும் சங்கடமும் தோன்றும். மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் உங்கள் மனம் சொல்லும் முடிவுகளை எடுப்பது நல்லது. துணையுடனான உறவு சீராகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். குழந்தையின் நலன் கருதி ஒரு தொகையை செலவிட வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் வராகி அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி, உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலும் சந்திரன் 11ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். காரியானுகூலம் ஏற்படும். அரசு ஆதரவு கிடைக்கும். பாக்கிய விருத்தி உண்டாகும். உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்கனவே வேலை செய்பவர்கள் முன்னேற்றமான நிலையை அடைவார்கள். புத்தி தெளிவு ஏற்படும். முன்னேற்ற வாய்ப்புகள் தோன்றும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் திரும்ப வந்து சேருவார்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையை தொடரும். குழந்தைகளின் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மகர ராசி, உங்கள் ராசிநாதன் சனி 2ஆம் இடத்திலும் சந்திரன் 10ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா வகையிலும் நற்பலன்களை மிகுந்திருக்கும். பாக்கிய விருத்தி உண்டாகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். முன்னேற்ற வாய்ப்புகள் தேடி வரும். தந்தையின் வழியாக நற்பலன்களை பெறுவீர்கள். பூர்வீக சொத்தின் மேல் இருந்த வில்லங்கம் விலகும். உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். தேக ஆரோக்கியம் மேம்படும். துணையுடனான உறவு புரிதல்களுடன் மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் சனீஸ்வர பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாளில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயும் சந்திரன் 9ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் தேர ஆரோக்கியம் முன்னேற்றம் காணும். எல்லா வகையிலும் அனுகூலமாகும். அரசு ஆதரவு கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் உதவி செய்வார்கள். பிறருக்கு உபகாரம் செய்வார்கள். சுய நம்பிக்கை தேக திடம் உண்டாகும். முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தோன்றும். தந்தை வழி சொந்தங்கள் உதவ முன்வருவார்கள். குழந்தைகளின் முழு ஒத்துழைப்பை பெறுவீர்கள். இன்று நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள்.
மீனராசி, உங்கள் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்திலும் சந்திரன் 8ஆம் இடமான சந்திராஷ்டமமாக அமர்ந்திருக்கிறார். இன்று நீங்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வேலை, தொழில், வியாபாரம் இவற்றில் பணப்பரிமாற்றத்தில் கவனமுடன் செயல்படுங்கள். உடல்நிலையில் அக்கறை காட்டுங்கள். குழந்தைகளின் மேல் அதிக அன்பும் பாசமும் செலுத்துவீர்கள். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகலாம். பயணங்களில் கவனம் வேண்டும். இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.